ஓம் சாந்தி 21/6/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை முடித்துவிட்டோம் என்பது உங்களின் நினைவிற்கு வந்திருக்கிறது. இப்பொழுது தங்களுடைய வீடு சாந்தி தாமத்திற்கு செல்ல சிறிது நேரம்தான் இருக்கிறது. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு வீட்டிற்கு போக வேண்டும் என்ற நினைவிருக்கிறதோ அவர்களின் அடையாளங்கள் என்ன? பதில்: அவர்கள் பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லையற்ற வைராகியம் இருக்கும். வேலை தொழில் செய்து கொண்டிருந்தாலும் லேசாக இருப்பார்கள். இங்கு அங்கு என்று வீணான வெளி விஷயங்களில் தனது நேரத்தை வீணாக்க மாட்டார்கள். தன்னை இந்த உலகத்தின் விருந்தினர் என நினைப்பார்கள். ஓம் சாந்தி. சங்கமயுக பிராமண குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் நாம் சிறிது நேரத்திற்கு இந்த பழைய உலகத்தின் விருந்தினர் என புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய உண்மையான வீடு சாந்தி தாமம் ஆகும். மனிதர்கள் மனதிற்கு அமைதி வேண்டும் என்று அதைதான் மிகவும் நினைக்கின்றார்கள். ஆனால் மனம் என்றால் என்ன, அமைதி என்றால் என்ன, நமக்கு எங்கிருந்து கிடைக்கும் என்று எதையும் புரிந்து கொள்வதில்லை. இப்பொழுது நம்முடைய வீட்டிற்கு செல்வதற்கு சிறிது காலம்தான் இருக்கிறது என புரிந்து கொள்கிறீர்கள். முழு உலகத்தில் இருக்கும் மனிதர்கள் வரிசை கிரமத்தில் அங்கே செல்வார்கள். அதுவே சாந்தி தாமம் ஆகும். இது துக்க தாமமாகும். இதை நினைவு செய்வது எளிதல்லவா? வயதானவர்களாக இருந்தாலும் இளைஞர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இதை நினைக்க முடியும் அல்லவா? இதில் முழு சிருஷ்டியின் ஞானமும் வருகிறது. அனைத்து விவரமும் புத்தியில் வருகிறது. இப்பொழுது நீங்கள் சங்கமயுகத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். நாம் நாடகத்தின்படி சாந்தி தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது புத்தியில் இருக்கிறது. இது புத்தியில் இருப்பதால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நினைவும் இருக்கும். நமக்கு 84 பிறவியின் நினைவு வந்துவிட்டது. அந்த பக்தி மார்க்கம் தனிப்பட்டதாகும். இது ஞான மார்க்கத்தின் விஷயமாகும். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடைய வீடு நினைவிற்கு வருகிறதா? எவ்வளவு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இவ்வளவு விஷயங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என புரிய வைக்கின்றார். இப்பொழுது நாம் சாந்தி தாமத்திற்கு செல்வோம். பிறகு சுகதாமத்திற்கு வருவோம். தந்தை வந்திருப்பதே புதிய உலகத்திற்கு அழைத்து செல்வதற்காக. சுகதாமத்தில் ஆத்மாக்கள் சுகம் மற்றும் அமைதியில் இருக்கிறது. சாந்தி தாமத்தில் சாந்தி மட்டும்தான் இருக்கிறது. இங்கேயோ நிறைய குழப்பங்கள் நடக்கிறது அல்லவா? இங்கே மதுபனிலிருந்து நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு செல்கிறீர்கள் என்றால் புத்தி வீண் விஷயங்களில், உங்களுடைய தொழில் போன்றவைகளில் செல்லும். இங்கேயோ அந்த தொல்லை இல்லை. ஆத்மாக்களாகிய நாம் சாந்தி தாமத்தை சார்ந்தவர்கள். இங்கே நடிகர்களாக இருக்கின்றோம். நாம் நடிகர்கள் என்பது எப்படி என வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தைதான் வந்து படிக்க வைக்கின்றார். கோடியில் ஒரு சிலர் தான் படிக்கிறார்கள். அனைவரும் படிக்க மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது எவ்வளவு புத்திசாலியாக ஆகியிருக்கிறீர்கள். முதலில் முட்டாளாக இருந்தீர்கள். இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு சண்டை சச்சரவு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன கூறலாம்? அனைவரும் தங்களுக்குள் சகோதரர்கள் என்கின்றனர். அதை மறந்துவிட்டனர். சகோதரன் சகோதரனை கொலை செய்வார்களா? ஆம், சொத்திற்காக கொலை செய்கின்றார்கள். நாம் அனைவரும் ஒரே தந்தையின் குழந்தைகள், சகோதரர்கள் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு தந்தை வந்து புரிய வைக்கின்றார் என நடைமுறையில் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். 5000 வருடத்திற்கு முன் போலவே நம்மை படிக்க வைக்கின்றார். ஏனென்றால் அவரே ஞானக்கடலாவார். இந்த படிப்பை வேறு யாரும் அறியவில்லை.
பாபாதான் ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர் என்பது கூட குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். சிருஷ்டியை படைக்கக்கூடியவர் என்று கூற மாட்டார்கள். சிருஷ்டி அனாதியாக இருக்கிறது. ஸ்வர்க்கத்தை படைக்கக்கூடியவர் எனலாம். அங்கே வேறு எந்த கண்டமும் இல்லை. இங்கே நிறைய கண்டங்கள் இருக்கிறது. ஒரு காலத்தில் ஒரே தர்மம் தான் இருந்தது, ஒரே கண்டம் தான் இருந்தது. பிறகு பல்வேறு தர்மங்கள் வந்திருக்கிறது. பல்வேறான தர்மங்கள் எப்படி வருகிறது என்பது இப்பொழுது புத்தியில் இருக்கிறது. முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. சனாதன தர்மம் என்று கூட இங்கேதான் சொல்கின்றார்கள். ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்கள். பத்தீத்தமாக மட்டும் மாறியிருக்கிறீர்கள். சத்தோ பிரதானத்தில் இருந்து சத்தோ ரஜோ தமோ ஆகியிருக்கிறீர்கள். நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர். மிகவும் பாவனமாக இருந்தோம். இப்பொழுது பத்தீத்தமாகி விட்டிருக்கின்றோம் என புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் பாபாவிடமிருந்து பரிசுத்தமான உலகத்தின் அதிபதி ஆகுவதற்கான சொத்தை அடைந்தீர்கள். நாம் முதலில் தூய்மையான இல்லற தர்மத்தினராக இருந்தோம் என புரிந்து கொள்கிறீர்கள். இப்பொழுது நாடகத்தின்படி ராவண ராஜ்யத்தில் பத்தீத்த இல்லற மார்க்கத்தினர் ஆகிவிட்டோம். ஓ பத்தீத்த பாவனா, எங்களை சுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என நீங்கள் தான் அழைத்தீர்கள். இது நேற்றைய விஷயமாகும். நேற்று நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். இன்று பத்தீத்தமாகி விட்டீர்கள். ஆத்மா பாபா எங்களை வந்து தூய்மையாக்குங்கள் என அழைக்கிறது. இப்பொழுது இது கடைசி பிறவி. தூய்மையாகுங்கள். பிறகு 21 பிறவிக்கு மிகவும் சுகமாகி விடுவீர்கள் என பாபா கூறுகின்றார். பாபா மிகவும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கின்றார். கெட்ட விஷயங்களில் இருந்து விடுவிக்கின்றார். நீங்கள் தேவதையாக இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் மாற வேண்டும். பவித்திரமாகுங்கள். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. மிகவும் உயர்ந்த வருமானமாகும். சிவபாபா வந்திருக்கின்றார். ஒவ்வொரு 5000 வருடத்திற்கு பிறகு வருகின்றார் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. பழைய உலகம் நிச்சயம் புதியதாகிறது. இதை வேறு யாரும் சொல்ல முடியாது. சாஸ்திரங்களில் கலியுகத்தின் ஆயுளை மிகவும் நீண்டதாக மாற்றிவிட்டார்கள். இது அனைத்தும் நாடகத்தின் விதியாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாவத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்கிறீர்கள். வேறு எந்த பாவமும் செய்யக்கூடாது என்பதில் கவனம் இருக்கட்டும். வேக உணர்வில் வருவதால் தான் மற்ற விகாரங்கள் வருகின்றது. இதன் மூலமாக பாவங்கள் நடக்கிறது. ஆகவே பூதங்களை விரட்ட வேண்டியிருக்கிறது. இந்த உலகத்தில் எந்த பொருளின் மீதும் பற்று இருக்கக்கூடாது. இந்த பழைய உலகத்தின் மீது வைராகியம் வர வேண்டும். பார்க்கிறீர்கள், பழைய வீட்டில் இருக்கிறீர்கள். ஆனால் புத்தி புது உலகத்தில் இருக்கிறது. புதிய வீட்டிற்கு செல்லும் போது புதியதை தான் பார்க்கிறீர்கள். பழைய வீடு அழியும் வரை பழையதை இந்த கண்களில் பார்த்து கொண்டிருந்தாலும் புதியதை நினைக்க வேண்டும். பின்னால் வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எந்த காரியமும் செய்யக்கூடாது. இன்று இன்னாருக்கு துக்கம் கொடுத்தேன், இந்த பாவம் செய்தேன். பாபா, இது பாவமா என பாபாவிடம் கேட்கலாம். ஏன் குழப்பம் அடைய வேண்டும்? கேட்கவில்லை என்றால் குழம்பிக் கொண்டே இருக்க வேண்டியதுதான். பாபாவிடம் கேட்டுவிட்டால் பாபா உடனே லேசாக்கி விடுவார். நீங்கள் மிகவும் சுமையோடு இருக்கிறீர்கள். பாவங்களின் சுமை நிறைய இருக்கிறது. பிறகு 21 பிறவிக்கு பாவங்களில் இருந்து லேசாகி விடுவீர்கள். பல பிறவிகளின் சுமை தலை மீது இருக்கிறது. எவ்வளவு நினைவில் இருக்கிறீர்களோ லேசாகிக் கொண்டே போவீர்கள். அழுக்கு நீங்கிக் கொண்டே போகும். குஷி அதிகரித்துக் கொண்டே இருக்கு. சத்யுகத்தில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியில் இருந்தீர்கள். பிறகு குறைந்து கொண்டே வந்து உங்களுடைய அனைத்து குஷியும் மறைந்துவிட்டது. சத்யுகத்தில் இருந்து
கலியுகம் வரை இந்த பயணத்தில் 5000 வருடங்கள் ஆகின்றது. ஸ்வர்க்கத்தில் இருந்து நரகத்திற்கு வருவதற்கான யாத்திரை பற்றி இப்பொழுது தெரிகிறது. நாம் ஸ்வர்க்கத்திலிருந்து நரகத்திற்கு எப்படி வந்தோம் என்பது தெரிகிறது. இப்பொழுது மீண்டும் நீங்கள் நரகத்திலிருந்து ஸ்வர்க்கத்திற்கு செல்கிறீர்கள். ஒரு நொடியில் ஜீவன் முக்தி. பாபாவை அறிந்து கொள்ள வேண்டும். பாபா வந்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக நம்மை ஸ்வர்க்கத்திற்கு அழைத்து செல்வார். குழந்தை பிறந்தது, ஸ்வர்க்கத்திற்கு அதிபதி ஆகிவிட்டது. பாபாவினுடையவர் ஆகிவிட்டால் பிறகு போதை ஏற வேண்டும் அல்லவா? ஏன் இறங்க வேண்டும்? நீங்கள் பெரியவர்கள் அல்லவா? எல்லையற்ற தந்தையின் குழந்தையாகி விட்டீர்கள் என்றால் எல்லையற்ற ராஜ்யத்தின் மீது உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆகவேதான் அத்தீந்திரிய சுகத்தை பற்றி கேட்க வேண்டும் என்றால் கோப வல்லபரின் கோப கோபிகளிடம் கேளுங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறது. வல்லபர் பாபா அல்லவா? அவரிடம் கேளுங்கள். வரிசை கிரமத்தில் முயற்சிக்கு ஏற்ப குஷியின் அளவு அதிகரிக்கும். சிலரோ உடனே தனக்கு சமமாக மாற்றுவார்கள். குழந்தைகளின் வேலையே இதுதான். அனைத்தையும் மறந்து தன்னுடைய ராஜ்யத்தின் நினைவு ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள். இப்பொழுது கலியுகம் பழைய உலகமாகும், புதிய உலகமாக மாறும். இப்பொழுது ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் தந்தை பாரதத்தில்தான் வருகின்றார் என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. அவருடைய ஜெயந்தியும் கொண்டாடுகின்றார்கள். தந்தை வந்து உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுத்துவிட்டு செல்கின்றார். பிறகு நினைக்க வேண்டியதே இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு பக்தி ஆரம்பமாகும் போது நினைக்கிறீர்கள். ஆத்மா அனுபவிக்கிறது. எனவே பாபா மீண்டும் வந்து சாந்திதாமம் சுகதாமத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று அழைக்கிறது. அவர் நம்முடைய தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் இருக்கின்றார் என இப்பொழுது நீங்கள் அறிகிறீர்கள். சிருஷ்டியின் முதல் இடை கலையின் சக்கரம் 84 பிறவியின் ஞானம் இப்பொழுது புத்தியில் இருக்கிறது. பல முறை 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள், எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். இதற்கு முடிவு என்பதே இல்லை. உங்களுடைய புத்தியில் அடிக்கடி இந்த சுய தரிசன சக்கரம் நினைவில் வர வேண்டும். இதுவே மன்மனாபவ. எவ்வளவு தந்தையை நினைக்கிறீர்களோ அவ்வளவு பாவங்கள் அழியும். நீங்கள் கர்மாத்தீத் நிலையை நெருங்கும் பொழுது உங்கள் மூலமாக எந்த தவறும் நடக்காது. இப்பொழுது சிறிய சிறிய விக்கர்மங்கள் நடக்கிறது. சம்பூர்ண கர்மாத்தீத் நிலையை இதுவரை அடையவில்லை. இந்த பாபாவும், அதாவது பிரம்மா பாபாவும் உங்களுடன் மாணவராக இருக்கின்றார். படிக்க வைப்பவர் சிவபாபா. இவருக்குள் பிரவேசமாகி இருக்கின்றார். இவரும் மாணவர்தான். இது புத்தம் புது விஷயம். இப்பொழுது நீங்கள் தந்தை மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை மட்டும் நினையுங்கள். அது பக்தி மார்க்கம். இது ஞான மார்க்கமாகும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. அங்கே எவ்வளவு ஜால்ரா மணி போன்றவைகளை அடிக்கின்றார்கள். இங்கே நினைவில் மட்டும் இருக்க வேண்டும். ஆத்மா அழிவற்றது. அழிவற்ற சிம்மாசனம் கூட இருக்கிறது. அக்கால மூர்த்தி பாபா மட்டும் கிடையாது. நீங்களும் அக்கால மூர்த்திதான். அக்கால மூர்த்தி ஆத்மா இந்த புருவ மத்தி சிம்மாசனத்தில் இருக்கிறது. இந்த புருவ மத்தி சிம்மாசனமாகும். நிச்சயமாக புருவ மத்தியில்தான் அமர்வார்கள். வயிற்றில் அமர மாட்டார்கள். அமிர்த சிரசில் அழிவற்ற சிம்மாசனம் இருக்கிறதல்லவா? பொருள் எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. அக்கால மூர்த்தி என்று மகிமை மட்டும் பாடுகிறார்கள். அவருடைய அழிவற்ற சிம்மாசனத்தை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இதுதான் சிம்மாசனம் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் அமர்ந்து கூறுகின்றார். ஆத்மா அழிவற்றது, ஷரீரம் அழியக்கூடியது. இது ஆத்மாவின் அழிவற்ற சிம்மாசனம் ஆகும். எப்பொழுது இது அழிவற்ற சிம்மாசனமாக இருக்கிறது
இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பிறகு அவர்கள் அந்த சிம்மாசனத்தை உருவாக்கிவிட்டு பெயர்கள் வைத்து விட்டார்கள். உண்மையில் அழிவற்ற ஆத்மா இங்கேதான், அதாவது பூர்வ மத்தியில்தான் அமர்ந்திருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் அர்த்தம் உள்ளது. ஓங்காரமானவர் என்பதன் அர்த்தம் கூட நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்கள் கோவில்களில் சென்று அச்சுதம் கேசவம் என்று சொல்கின்றனர், ஆனால் பொருள் புரிவதில்லை. இவ்வாறு புகழ் பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அச்சுதம் கேசவம் ராம நாராயணா. இப்பொழுது ராமர் எங்கே, நாராயணன் எங்கே? அது அனைத்துமே பக்தி மார்க்கம் என்று பாபா கூறுகின்றார். ஞானம் மிகவும் எளிதாகும். வேறு எதையும் கேட்பதற்கு முன் தந்தை மற்றும் சொத்தை நினைக்க வேண்டும். இந்த முயற்சியை வேறு யாரும் செய்வதில்லை. மறந்து போகின்றார்கள். மாயை இது போன்று செய்கின்றது, பகவான் இது போன்று செய்கின்றார் என்ற ஒரு நாடகமும் இருக்கிறது. நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். மாயை உங்களை புயலில் அழைத்து செல்கிறது. மாயையின் கட்டளை பலசாலியுடன் பலசாலியாகி சண்டையிடு. நீங்கள் அனைவரும் யுத்த மைதானத்தில் இருக்கிறீர்கள். இதில் எந்தெந்த விதமான படை வீரர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியும். சிலர் மிக மிக பலவீனமாக இருக்கின்றார்கள். சிலர் இடைப்பட்ட பலவீனமானவர்களாக இருக்கின்றனர். சிலர் மிகவும் பலசாலியாக இருக்கின்றார்கள். அனைவரும் மாயையுடன் யுத்தம் செய்யக்கூடியவர்கள். மிக ரகசியமாக பூமிக்கடியில் உள்ளது போன்றதாகும். அவர்களும் கூட பூமிக்கடியில் அணுகுண்டின் ஒத்திகை பார்க்கின்றார்கள். தங்களுடைய மரணத்திற்காக அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதுவும் குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் முற்றிலும் அமைதியில் அமர்ந்திருக்கிறீர்கள். அவர்களுடையது விஞ்ஞான பலம். இயற்கை ஆபத்துகள் கூட மிகுதியாக இருக்கிறது. அவைகள் யாருடைய வசத்திலும் வராது. இப்பொழுது செயற்கை மழைக்காக முயற்சி செய்கின்றனர். செயற்கை மழை பொழிந்தால் தானியங்கள் அதிகரிக்கும். குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், எவ்வளவுதான் மழை பெய்தாலும் இயற்கை சீற்றங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஏவுகணைகளின் மழை பொழிந்தால் பிறகு என்ன செய்ய முடியும்? இதற்குதான் இயற்கை சீற்றங்கள் என்று கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் இவைகள் ஏற்படாது, இங்கு ஏற்படுகிறது. அவைகள் பிறகு விநாசத்திற்கு உதவி செய்கின்றன. எப்பொழுது சத்தியுகத்தில் இருப்போமோ அப்பொழுது யமுனை நதிக்கரையில் தங்க மாளிகையில் இருப்போம் என உங்களுடைய புத்தியில் உள்ளது. நாம் மிக குறைவானவர்களே அங்கே வசிக்கக்கூடியவர்களாக இருப்போம். கல்ப கல்பமாக இது போன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. முதலில் குறைவானவர்களாக இருப்பர், பிறகு மரம் வளர்ச்சியடைகிறது. அங்கே எந்த விதமான அசுத்தமான பொருளும் இருக்காது. இங்கே பாருங்கள், குருவிகள் கூட அசுத்தம் செய்து கொண்டிருக்கின்றது. அங்கு அசுத்தமான விஷயம் கிடையாது. அதைதான் ஸ்வர்க்கம் என்று அழைக்கின்றோம். நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் இது போன்ற தேவதை ஆகின்றோம். ஆகையினால் உள்ளுக்குள் எந்த அளவு குஷி இருக்க வேண்டும்? மாயை வடிவிலான ஜின்னிடம், அதாவது பூதத்திடமிருந்து தப்பிப்பதற்காக குழந்தைகளாகி நீங்கள் இந்த ஆன்மீக சேவையில் ஈடுபடுங்கள் என்று பாபா கூறுகின்றார். மன்மனாபவ, போதும், இதிலேயே ஜின்னாகி விடுங்கள். ஜின்னுடைய உதாரணம் கொடுக்கின்றார்கள் அல்லவா? வேலை கொடு என்கின்றது. ஆகையினால் பாபாவும் வேலை கொடுக்கின்றார். இல்லையென்றால் மாயை, அதாவது ஜின் பூதம் சாப்பிட்டுவிடும். பாபாவின் முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். தனியாக பாபா செய்ய மாட்டார். தந்தை ராஜ்யம் செய்யவில்லை, நீங்கள் சேவை செய்கிறீர்கள். ராஜ்யமும் உங்களுக்குதான். நானும் மகத தேசத்தில் வருகின்றேன் என்று உங்களுக்கு கூறுகின்றார். மாயாவும் கூட முதலை போன்றது. எத்தனை மகாரதிகளை விழுங்கி விடுகிறது. இது அனைத்துமே எதிரி.
தவளையின் எதிரியாக பாம்பு இருக்கிறதல்லவா? இவ்வாறு உங்களுடைய எதிரி மாயா என்பது உங்களுக்கு தெரியும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தன்னை பாவங்களில் இருந்து விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். தேக உணர்வில் ஒருபோதும் வரக்கூடாது. இந்த உலகத்தின் எந்த பொருளின் மீதும் பற்று வைக்கக்கூடாது. இரண்டாவது, மாயை என்ற ஜின் மூதத்திடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஆன்மீக தொழிலில் பிஸியாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு முழுமையான உதவியாளர் ஆக வேண்டும். வரதானம். அனைத்து பொக்கிஷங்களையும் தக்க சமயத்தில் பயன்படுத்தி நிரந்தர குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக. அனைத்து பொக்கிஷங்களையும் தக்க சமயத்தில் பயன்படுத்தி நிரந்தர குஷியை அனுபவம் செய்யக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுக. விளக்கம். பாப்தாதா மூலம் பிராமண பிறப்பு கிடைத்தவுடன் முழு நாளிலும் அநேக சிரேஷ்டமான குஷியினுடைய பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆகையினால் உங்களுடைய பெயரால் மட்டுமே இப்பொழுது வரை அநேக பக்தர்கள் அல்பகால குஷி அடைகின்றனர். உங்களுடைய ஜட சித்திரங்களை பார்த்து குஷியில் நடனமாடுகின்றனர். நீங்கள் அனைவரும் அப்பேற்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆவீர்கள். அதிக பொக்கிஷங்கள் கிடைத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை தக்க சமயத்தில் மட்டும் பயன்படுத்துங்கள். சாவியை எப்பொழுதும் முன்னால் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எப்பொழுதும் நினைவில் வைத்திடுங்கள் மற்றும் நினைவை சுரூபத்தில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நிரந்தரமான குஷியின் அனுபவம் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். ஸ்லோகன். தந்தையின் சிரேஷ்டமான ஆசைகளின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள்தான் குல தீபம் ஆவார்கள். தந்தையின் சிரேஷ்டமான ஆசையின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்கள்தான் குல தீபம் ஆவார்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருந்து வெளிநோக்கு முகத்தை விட்டுவிடுங்கள். அப்பொழுது உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். மேலும் அனுபவங்களின் கடலில் மூழ்கி விடுவீர்கள். ஓரிரு அனுபவங்கள் அல்ல, அளவற்ற அனுபவங்கள். ஓரிரு அனுபவம் செய்து அனுபவத்தின் குளத்தில் ஸ்நானம் செய்வீர்கள். கடலின் குழந்தைகளாகிய நீங்கள் அனுபவங்களின் கடலில் மூழ்கிவிடுங்கள்.